ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீ உயிர்த்தெழுந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இது வரைக்கும் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கரங்களினால் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களை நீ தூக்கி சுமந்து கொண்டு நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, இந்த கால வேளையில் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். அது வல்லமையான திருநாமத்தை உயர்த்துகிறோம். மாட்சிமை நிறைந்த உம்முடைய மகத்துவமான நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதி பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்களுடைய நன்றி பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று செலுத்துகிற இந்த ஸ்தோத்திரத்தில் ஆண்டவரே நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகம் ஆயிரமான காலை இருதய இரத்தத்தின் பாக்கிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மேல் நீர் பிரியமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே உமது ஜீவனையை சிலுவையில் எங்களுக்காக ஊற்றினீரே. எங்களுக்காக மரித்த அப்பா 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனே, இன்றைக்கும் எங்கள் மத்தியில் ஜீவனுள்ள தேவனாக அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி இந்த ஆராதனை மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பகுதியிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம். உமக்கு எல்லா மகிமையை செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் உட்கார்வோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை
துதிக்கும்படியாக அந்த இடத்துல கூடி வந்திருக்கோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். 195வது பாடல். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுநாதா. அந்த பாடலை பாடுவோம். பாடல் பாடும்போது நல்ல சத்தத்தோடு கைகளை தட்டுவோம். அப்பதான் சொன்னேன், இப்ப சொல்லல. பாடல் பாடும்போது சொல். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீர், பரிசுத்தனாய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து மன்னவரே இயேசுராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்பு கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே, ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா.
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போம், பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. அந்த பாடலை பாடுவோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவனாம், பரலோகம் சேர்த்திடுவார். துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாவங்கள் மன்னித்தவர் இவரே. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாவங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனதார வாழ வைப்பார், பரலோகம் சேர்த்திடுவார். பரலோக ராஜனம் துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சேர்ந்து ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. சொல்லுவோம். உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனாய் வந்தவரும் இவரே. பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கையை தந்தவரும் இவரே. மறுபடியும் பாவ இருளை நீக்கியவர் இவரே, பரிசுத்த வாழ்க்கை தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு
கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. கரங்களை தட்டி பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. எல்லாருமாய் ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. சொல்லுவோம். வானிலும் பூமியிலும் உயர்ந்தவர் இவரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமே. பேய்களும் நோய்களும் நடுங்கிய ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. பேய்களும் நோய்களும் நடுங்கிய ஓடுதே, வல்லமையுள்ள தேவனும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. சொல்லுவோம். மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனையும் தந்தவரும் இவரே. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. துதியும் கனமும் மகிமை செலுத்தி பாடிக்கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. சொல்லுவோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா. பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் ஒரு பாடலை பாடி ஏற்கனவே கடந்த வாரத்தில் பாடின, சில வாரங்களுக்கு முன்னால பாடின ஒரு பாடலை, நாத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். நமத்திலே இந்தி சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள். சகோதரிகள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் ஒரு சில வரிகளை இதிலையும் பாடுவோம். தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். Glory, hallelujah. Glory, hallelujah. வருகிறவர்கள் கொஞ்சம் முன்னால் அப்படியே தள்ளி வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னால் அப்படியே தள்ளி உட்காருங்க. வாங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே தான் ஒரு கூட்டம் வரும். Glory, hallelujah. விடுதலையோடு கூட நம்மோடு கூட எங்களோடு சேர்ந்து வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, அத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். அத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. பாவங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. அத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். அத்துமாவே है मेरे मन यहोवा को धन्य धन्य हो.
मन यहोवा को धन्य कहते रहो சேர்த்து है मेरे मन यहोवा को धन्य धन्य रहो है मेरे मन यहोवा को धन्य कहते रहो जो कुछ भी मुझ में है उसको धन्य लगे जो कुछ भी मुझ में है धन्य कहते रहे है मेरे मन यहोवा को சேர்த்து धन्य कहो है मेरे मन यहोवा को धन्य कहते रहो விண்ணில் உன்னை செத்திடவே மண்ணில் ஊதித்தார் கன்னியாவும் பொக்கிடவே சின்னி மடித்தார் அல்லேலூயா அல்லேலூயா சேர்ந்து விண்ணில் உன்னை சேர்த்திடவே மண்ணில் உதித்தார் கண்ணீர் யாவும் போக்கிடவே சின்னி மடித்தார் அல்லேலூயா அல்லேலூயா பாலைவனமாம் பாரில் என்னை சோலைவனமாக்கினாரே அதுவாவே நீ துதித்திடுவா நம் தேவனை என்றுமாய் அதுவாவே துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய் हे मेरे मन यहोवा को धन्य धन्य करो हे मेरे मन यहोवा को धन्य कहते रहो जो कुछ भी मुझ में है उसको धन्य करो जो कुछ भी मुझ में है धन्य कहते रहो हे मेरे मन यहोवा को धन्य धन्य करो जो मेरे मन यहोवा को धन्य कहते रहो தாகமான நேர ஜீவன் தண்ணீர் கொடுத்தார் சோகமான நேரம் அவன் தோழி சுமந்தார் அல்லேலூயா சேர்ந்து அல்லேலூயா எல்லாருமாக வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தண்ணீர் கொடுத்தார் சோகமான நேரம் அவன் தோளை சுமந்தார் அல்லேலூயா அல்லேலூயா பலவீன நேரம் வைத்தியனா என் வாழ்வில் அவர் போதுமே அதுமாவே நீ துதித்திடுவா நம் தேவனை என்றுமாய் அதுமாவே நீ துதித்திடுவா என் தேவனை என்றுமாய் वही तेरे अधर्मों को क्षमा करता है तेरे सब द्रोहों को संगा करता है அல்லேலூயா அல்லேலூயா वही तेरे अधर्मों को क्षमा करता है तेरे सब द्रोहों को संगा करता है அல்லேலூயா அல்லேலूया वही तो तेरे प्राण को नाश होने से बचाता है मेरे मन यहोवा को धन्य धन्य करो है मेरे मन यहोवा को धन्य कहते रहो இன்னொரு விஷயம் எல்லாருமா है मेरे मन यहोवा को धन्य धन्य करो है मेरे मन यहोवा को धन्य धन्य करो जो कुछ भी मुझ में है उसको धन्य करो जो कुछ भी मुझ में है धन्य कहते रहो हे मेरे मन यहोवा को धन्य धन्य करो हे मेरे मन यहोवा को धन्य कहते रहो நித்தியத்தின் பாதையிலே நித்தம் நடத்தும் நீதிபரன் இயேசுவை நித்தம் துதிப்பார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாருமாக
எஸ் நீதிபர இயேசுவை நித்தம் துதிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அழுவாமலே காத்திடுவா வாழ்நாளெல்லாம் துதிப்பே ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய் ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் என் தேவனை என்றுமாய் மறுபடியுமாக ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய் ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். சொல்லுவோம் பாவங்களை மன்னித்தார் பாவங்களை மன்னித்தாரே என் நோய்களை நீக்கினாரே பாவங்களை மன்னித்தாரே நம் நோய்களை நீக்கினாரே ஆத்துமாவே நீ துதித்திடுவாய் என் தேவனை என்றுமாய் ஆத்துமாவே துதித்திடுவாய் நம் தேவனை என்றுமாய். சத்யநாசை கட்டி சே मुझे निकाला मुझे की गीत से मुझे उबारा हालेलुया हालेलुया सत्यनाश से कटी से मुझे निकाला दलदल के गीत से मुझे उबारा हालेलुया हालेलुया मेरे पैरों का खड़ा किया है चट्टान पर खड़ा किया है हे मेरे मन यहोवा को धन्य धन्य करो. हे मेरे मन यहोवा को धन्य धन्य रहो. சேர்த்து हे मेरे मन यहोवा को धन्य धन्य हे मेरे मन यहोवा को धन्य कहते रहो. ஜோகு சிப்பி எல்லாரும் சொல்லுவோம் कुछ भी मुझ में उसको धन्य कहो. जो कुछ भी मुझ में धन्य कहते रहो. हे मेरे मन यहोवा को धन्य धन्य कहो. हे मेरे मन यहोवा को धन्य कहते रहो. glory hallelujah எல்லாருமாக கண்களை மூடி praise god hallelujah எல்லாருமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே ஆராதிப்போமா hallelujah thank you father உம்மையே உயர்த்துகிறோம் ஆராதனை நாயகரே உம்மையே உயர்த்துகிறோம் glory hallelujah எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் துதிக்கும் பாத்திரரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் எல்லாருமாக கண்களை மூடி என் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் தேவரீ நீர் எனக்கு நல்லவராகவே இதுவரைக்கும் இருந்து எங்களை நடத்தி வருகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya hallelujah thank you father hallelujah எல்லாருமாக கண்களை மூடுவோம் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
சேர்ந்து எல்லாருமாக சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை Glory, hallelujah. ஆராதனை ஆராதனை எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஓ எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஹிந்தியில சொல்லுவோம். எபினேசர் ஓ எபினேசர் ஓ अभी तक तू सहारा मेरा. एबेनेज़र हो, சேர்ந்து எபினேசர் ஓ अभी तक तू सहारा मेरा. अभी तक तू सहारा मेरा. पूरे मन से आराधना, पूरे बल से प्रेम की करूं. आराधना, आराधना, आराधना आराधना சொல்லுவோம் எல்லாருமாக. ஆராதனா, ஆராதனா, आराधना आराधना. प्यार करूंगा मैं और ज्यादा तुझसे. आराधना और गहराई से சேர்ந்து சொல்லுவோம். प्यार करूंगा मैं और ज्यादा तुझसे. आराधना और गहराई से पूरे मन से. आराधना पूरे बल से प्रेम ही करूं. ஆராதனா, ஆராதனா, आराधना आराधना உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லுவோம். आराधना 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 आराधना. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே. எல்லாருமாக ஆராதிப்போம் விடுதலையோடு. வேற எந்த சிந்தனையும் நமக்கு வேண்டாம். ஓ ரபல சத்தர கபல கஸ்யத்த ரபல மபா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை,
எல்லாருமாக கரங்களை உயர்த்தி யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா. இன்னைக்கு ஜீவனோடு நிற்கிறது உங்க கிருபை. சுகம் தந்தீரே. இந்தியில சொல்லுவோம் யெகோவா ரப்பா. संज्ञा धन्यवाद प्रभु. मरुबड़ियोमा यहोवा रब्बा, यहोवा रब्बा. संज्ञा किया धन्यवाद प्रभु. संज्ञा किया धन्यवाद प्रभु. पूरे मन से आराधना 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 अன்பு குருவே என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Glory. நம்மெல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனுடைய நாமத்தை சொல்லி துதிப்போமா? எல்லாருமாக நாங்கள் இன்னும் மீது அன்பு கூறுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்பதை எங்களுடைய உதடுகளில் வார்த்தையினாலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிற துதியினாலும் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya. glory glory glory. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். praise god praise god hallelujah. உம்மையே உயர்த்துகிறோம். மகிமையுள்ள தேவனே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். சொல்லுவோம் எல்லாருமாய், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஹalleluya. விடுதலையோடு துதிப்போமா, விடுதலையோடு துதிப்போமா, விடுதலையோடு துதிப்போமா. ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டாம். எல்லார் கண்களை மூடி விடுதலையோடு கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து ஹalleluya. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு glory hallelujah. Rabakabula shatara kabala bakasi rima bakala shavala riata rabala bakashabala raba. Hallelujah. நன்றி ஆவியானவரே. Glory 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 glory. Thank you Father. உம்மையே உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜா, உம்மையே உயர்த்துகிறோம். Hallelujah. அப்படியே கண்களை மூடிவோம் எல்லாருமாக. Hallelujah. ராஜா மாளிகையில் ராமகளாய் அமர்ந்திருமே. இயேசு ராஜாவும் மாளிகையில் உம்மை துதித்து மகிழ
எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை ஹalleluya. அப்பா அப்பா வேலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, glory கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே உறைவிடமே. மாவலியே கடிந்து கொள்ளுகிறேன், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு. தேவனுடைய அக்கினி ஃபயர். ஹalleluya. வா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அங்க மறைஞ்சுகிட்டு இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் எல்லாம் வெளியேறும்படியா அந்த சகோதரிக்குள்ள இருக்க கூடாதுன்னு கட்டளை கொடுக்கிறேன். ஒரு ரபல ஷத்த ரபலதி அத்தர கமல கசி. சில பெண்கள் சகோதரிமார்கள் கொஞ்சம் பின்னால போகும்படியா கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பின்னால போக. சிலர் எல்லாரும் கண்களை மூடி ஆராதிப்போம். ஈஸ்வரி சிஸ்டர் ஒரு சிலர் மட்டும் எல்லாரும் கண்களை திறக்க வேண்டாம். glory hallelujah. நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லாரும் ஆராதிப்போம். ஹalleluya. இங்க இதுக்குள்ள ஒரு சகோதரி, ஒரு பாப்பா கீழே விழுந்து கிடக்கிறான். glory hallelujah. ஆராதிப்போம். அப்பா அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியுமாக ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா என் பெலனே பெலனே. அப்படியே கையை ஏந்தி அப்பாவுக்கு நேரா கையை ஏந்தி சொல்லுவோம், என் பெலனே, என் கோட்டையே, டாடி. பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலே டெலிவரன்ஸ் உண்டு. எஸ் ஹalleluya. தேவ பிள்ளையே, நீ ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு அற்புதம். நீ ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு டெலிவரன்ஸ். வேற எதையும் பார்க்க வேண்டாம். நம்ம கண்களை மூடி முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ரபக்கல ஷத்த ரபலகசி.
எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா. எங்க அப்பா முகத்தை பார்க்கிறதுக்கு எனக்காக எல்லாவற்றையும் செய்த எங்க அப்பா முகத்தை பார்க்கிறதுக்கு உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா. ஹalleluya. உங்க பிள்ளை வந்திருக்கிறப்பா. அப்பா, எங்களுக்கு உங்க கிருபை தேவை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் தேவை ஆண்டவரே. உம்முடைய blessing தேவை ஆண்டவரே. ஹalleluya. அப்பா, நீங்க ஊழியம் செய்த நாட்கள்ல எல்லாரையும் தொட்டீங்க, எல்லாம் விடுதலை ஆனாங்க. யாரெல்லாம் உம்மை தொட்டாங்களோ அவங்களும் விடுதலை ஆனாங்க. நீங்க தொடுங்கப்பா. உயர்த்தப்பட்டிருக்கிற கரங்களை என் தேவன் தொட வேண்டும்படியாய் பேசுகிறேன். ஹalleluya. உங்க பிள்ளைங்க ஏக்கத்தோடு வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்துல 2 கரத்தை உயர்த்தி நின்று இருக்காங்கப்பா. உம்முடைய மகிமை அந்த கரங்களின் வழியாக இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அக்கினி இறங்கட்டும். ஹalleluya, ஹalleluya. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுவதாக. ஹalleluya. ரபக்க பௌல ஷபல ரபலக்கசி ரிகா பபலக்க ஷத்த ரபலமக்க ஷபல ரபா உரிமா பக்கலரியாக்க ரக்க பபலமா. Hallelujah. Glory, glory. Thank you, Father. Thank you, Father. நன்றி ராஜா. கொஞ்ச நேரம் உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாருமாக உட்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விடுதலையோடு கூட தேவனை ஆராதித்தீர்கள்? அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் அதிக நேரம் செலவிடலை. இன்னைக்கு நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 அல்லது 20 நிமிஷம் சேர்த்து ஆராதனையில் நாம் செலவிட்டிருக்கிறோம். நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை நீங்க இந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகமா அவர் சமூகத்துக்கு வர்றீங்களோ அவங்க மேல அவருடைய மகிமை இறங்கி தங்கி இருக்கும் இல்லையா? இந்த பேர் கிறிஸ்தவர்களாக நம்ம வாழ்கிறத தவிர்த்திடணும். பேர் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்வாங்க தெரியுமா? விழா காலங்களில் சர்ச்சுக்கு வருவாங்க. அல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க? எப்போ சர்ச்சுக்கு வருவாங்க? இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள். நேற்று அவர் உயிர்த்தெழலையா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது கேட்கறது விளங்குது? நேற்று அவர் உயிர்த்தெழலையா? என்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார்? என்னைக்கு உயிர்த்தெழுந்தார் சொல்லுங்க? எத்தனை நாள் ஆயிடுச்சு சொல்லுங்க? அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் உயிர்த்தெழுந்த நாள்னால எல்லா விரதத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரே மல்லிகைப்பூ வச்சு வீடு முழுவதும் சிக்கன் எண்ணெய் மட்டன் எண்ணெய். அது மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில பார்ட்டிகள்லாம் கூட இன்னைக்கு இருக்கும். ஊத்து ஆத்து கூத்து எல்லா பார்ட்டியும் இருக்கும். இருக்குமா? இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரே பார்ட்டி தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இப்போ மட்டும் இல்லை,
சபை எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு முக்கியத்துவம் தேவ பிரசன்னம் தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், எல்லா நாளும் நாங்கள் ஆராதிப்போம். அப்பாவை போய் பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு அப்பாவை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது? எங்கே போய் பார்க்க போகிறோம்? பரலோகத்தில் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நமக்காக என்ன எதை உண்டு பண்ணி இருக்கிறார்? ஒரு வாசஸ்தலத்தை. அந்த வீட்டை நிறைய பேர் பூமியில் வீடு கட்டுறதுக்காக ரொம்ப தடுமாறுறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பூமியில் வீடே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பரலோகத்தில் சூப்பரான வீடு அப்பா கட்டியிருக்கிறார். அங்கே ஷேக் ஆகாது. பிரைஸ் காட். சொல்லுங்க, அங்கே என்ன ஆகாது? உங்களுக்குன்னு கட்டின வீடு, நீ கட்டாத வீடுங்க. நீங்கள் கட்டாத வீடு, யோசிக்காத வீடு. எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை அது சார்ந்து பேசணுமே, இல்லைன்னா ஒரு சிலர் கோவிச்சுக்குவீங்க. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா? பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எதை இங்கே கட்டுறீங்களோ எங்கே கட்டப்படும்? அப்போ இங்கே நீங்கள் கட்டுறதெல்லாம் அங்கே கட்டப்படும். அப்போ அங்கே உங்களுடையது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே நீ பரிசுத்தத்தில் கட்டப்பட உங்கள் வீடு அங்கே அற்புதமாக கட்டப்படும். இங்கே நீ பரிசுத்தத்தில் கட்டப்படலைன்னா அங்கே உங்கள் வீடு கட்டப்படாது. இங்க நீ விசுவாசத்தில் கட்டப்பட பரலோகத்தில் உங்க வீடு பிரம்மாண்டமா கட்டப்படும். பிரைஸ் காட். நான் ஒரு காட்சியை ஒன்று பார்த்தேன். எங்க அம்மா இறந்த பிற்பாடு சில நாள் எங்க தாயாருடைய அந்த துக்கம், அந்த இறந்த துக்கத்தினாலே கொஞ்ச நாள் நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 7வது நாள்னு நினைக்கிறேன், அல்லது 8வது நாள் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடு என் மனைவி கொடுத்தா. ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று, எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ ஒன்று, அதை ஒன்று வடிவமைச்சு ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை பெருசாக்கி என் ரூமில் அப்படி வச்சுருந்து அவங்கள போகும்பொழுது வரும்பொழுது பார்க்கல. அவங்கள வச்சு பார்க்குறதுக்கு அவங்க அனுமதிக்கலை, ஒத்துழைக்கலை. ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. இப்படி இறந்து போயிட்டாங்க. நான் அவங்கள பராமரிச்சிருந்தா நான் கொஞ்சம் நாள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ஒத்துழைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. 5 பேர், நான் தான் மூத்த பையன். பல நாட்கள் என்னுடைய தாயார் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாங்க. இது எனக்கு தெரியல. பழைய காலத்தில் பிள்ளைகளை வளர்த்தவங்களுடைய தியாகம்லாம் ரொம்ப பெருசு. அதில் என்னன்னா, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க தண்ணியை குடிச்சே வளர்ந்துருக்குறாங்க. அந்த வடித்த கஞ்சி அதில் தண்ணியை போட்டு கரைச்சி அதை குடித்து வாழ்ந்துருக்காங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் நினச்சி பார்த்தேன். ஒரு 7வது நாள் இருக்கும், 8வது நாள் இருக்கும். நான் திடீர்னு சாப்பிட ஆரம்பித்த உடனே திடீர்னு அவங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிட முடியலை. எத்தனையோ நாள் இந்த ஆகாரத்தை எனக்கு ஊட்டி விட்டவங்க, இதை மசீர் பண்ணி நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு ஊட்டி விட்டவங்க, எனக்கு கொடுத்தவங்க, என்னை தூக்கி சுமந்தவங்க, என்னை வளர்த்தவங்க, என்னை கருவில் தூக்கி சுமந்தவங்க, இன்றைக்கி திடீர்னு 56 வயதில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க சாகிற வயது இல்லை. ஆனால் தேவன் அவங்கள அந்த மரணத்தை என்கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்தார். நான் ரொம்ப துக்கமாக இருந்தேன். வெளியே என் துக்கத்தை காமிச்சிக்கறல. ஆனால் அன்றைக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னால் சாப்பிட முடியல. பயங்கரமாக கதறி அழுதுட்டேன். அழுதுட்டு சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கிறேன். அவங்க எங்கள் அம்மாவை நான் அங்கே இருக்கும்போது நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. எனக்கு அழுகையே வரல. என் கூட அங்கே அடக்கத்துக்கு வந்திருந்த ஒரு சில சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம மத்தியில் சுகுமார் இருக்கிறாரு, மரியதாஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ இருக்கிறாங்க. நான் அங்கே அழுதுதான் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, நான் அழலை. ஆனால் பயங்கரமாக அழுகிறேன் அந்த நினச்சி. அன்னைக்கு
நான் இவ்வளவு துக்கமாக இருக்கிறத தேவன் பார்த்துட்டு எனக்கு ஒரு காட்சியை அந்த இரவுலே என்னுடைய தாயாரை பற்றி ஒரு காட்சி என்னன்னா, ஒரு தூதன் என்கிட்ட வந்து, உன்னுடைய தாயார் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு சேர்ந்து விட்டார்கள், உன்னுடைய தகப்பனுக்காக நீ அழுகு. என்கிட்ட சொன்ன வார்த்தை, உன்னுடைய தகப்பனுக்காக அழு, இங்கே பாரு அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை காமிக்கிறாரு ஒரு காட்சி. பயங்கரமான ஒரு அம்புகள் தைக்கப்பட்ட நிலைமையில் நிறைய இடங்கள்ல இருந்து அம்புகள் வருது. ஆனால் அவர் என்கிட்ட வரமாட்டுறார். நான் ஒரு தனி பாதையில் போயிட்டுருக்கிறேன். அந்த பாதையில் நான் போய்கிட்டு இருக்கிற பாதையில் அதிகமாக யாருமே இல்லை. அப்போ ஒரு தூதன் என்னை நிறுத்தி, அங்கே பாரு அப்படின்னு காமிக்கிறாரு. ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே எங்கள் அப்பா அங்கே போயிட்டுருக்கிறது தெரியுது, வேறு ஒரு பாதையில். ஆனால் போகும்போது அவருக்கு விரோதமான நிறைய கிரியைகள் அவரை பல விதங்களில் நெருக்குகிறத காமிச்சார். நீ வந்து உன் அம்மாவுக்காக அழுத, நீ அழ வேண்டாம், நீ இனிமேல் அழுகிறது உங்கள் அப்பாவுக்காக அழு அப்படின்னார் ஒரு தூதன். நான் அன்னைக்கு என்னுடைய துக்கத்தை நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு பின்னால் என்னுடைய தாயாருக்காக நான் அழலை. பிரைஸ் காட். சரி, போய் சேர வேண்டிய இடத்துல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில் ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்ததனுடைய ஒரே நோக்கம், என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். எத்தனை பேர் அதை நீங்கள் அல்லேலூயா நித்திய ஜீவன் சொல்லுங்க. ஆமாம், முடிவில்லாத ராஜ்யத்தின் வாழ்க்கை. சரியா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம். Praise God. மைக்கு. यूहन्ना 11:25 में यीशु ने उससे कहा, पुनरुत्थान और जीवन मैं ही हूँ, जो कोई मुझ पर विश्वास करता है वह यदि मर भी जाए तो भी जिएगा. இந்தி சகோதரிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்க கையை உயர்த்துங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். हिंदी वालों में हाथ उठाइए. हैंड लिफ्ट अप योर हैंड्स. ओके. God bless you. உட்காருங்க. இல்லை, நாங்கள் தமிழ் மக்களுக்கே வாசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே ஒரு சம்பவம், ஒரு ஈவெண்ட்டு. என்னன்னா, லாசரு மரித்து போனான். அந்த மரித்து போன லாசரு சம்பந்தப்பட்ட ஒரு காட்சி, ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, 23வது வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன். அதற்கு மார்த்தாள் என்ன சொல்றார் பாருங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும். எப்போ? கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ அவர் என்ன சொல்றார்னா, இயேசு அவளை நோக்கி, நானே, அவர் யாரா? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அவர் யாரா? உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன்.
ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், ரொம்ப அழகான ஒரு வசனம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை நம் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். அது தோல்வியாக பார்க்கப்பட்டதுதான் மரணம். மரணம்ங்கிறது தோல்வியாக பார்க்கப்பட்டது. எத்தனை பேர் மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்? யாராவது மரித்ததுண்டா? இந்த கேள்வி ரொம்ப கடினமான கேள்வி. யாராவது மரித்ததுண்டா? யாராவது சாப்பிட்டதுண்டா அப்படி கேட்டால் நிறைய. நாங்கள் இப்போ வரும்போது கூட சாப்பிட்டு தான் வந்தோன்னு சொல்லுவோம். இந்த கேள்விக்கு பதில் இல்லை. மரித்ததுண்டா? ஆனால் நான் சொல்கிறேன், நான் மரித்திருக்கிறேன். நான் 2 விதமான மரணத்தை குறித்து பேசுகிறேன். உண்மையாகவே நான் மரித்திருக்கிறேன். இந்த டெத்து என் லைஃப்பில் நடந்திருக்கிறது. ஒரு முறை பேருந்தில் வரும்பொழுது, பஸ்ஸில் வரும்பொழுது, நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய உயிர் என்னை விட்டு பிரிந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க, உயிர் பிரிஞ்சால் எப்படி இருக்கணும். அன்னைக்கு நான் அந்த பஸ்ஸில் என் ஆத்துமா என் சரீரத்தை பார்த்தது. என் சரீரத்தை மட்டும் இல்லை, என் மனைவியை நான் பார்த்தேன், என் சரீரத்தை பார்த்தேன், பேருந்தை பார்த்தேன், எல்லாவற்றையும் பார்த்தேன். ஆனால் நடந்தது என்னன்னு தெரியுமா? அந்த பேருந்தை சுற்றிலும் தகடு வச்சு அடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேருந்துடைய அந்த வெளித்தோற்றம், அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியல. எல்லாம் ஓப்பனா இருக்கு. அப்பதான் தெரியுது அந்த கண்ணுக்கு இந்த சுவர் மறைவாய் இருக்காதுங்கிறது அப்ப புரியும். எதுக்கு அந்த ஒரு காட்சியை அனுமதித்தான்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் அப்படி இருந்து என்னுடைய மனைவியினுடைய காலை நான் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தொடுறேன், உதவி செய்ய, நான் இப்போ என் சரீரத்துக்குள்ளே வரணும், உதவி செய்யன்னு அவளை தொட போகிறேன். அவளை தொடுறதுக்கு என்னால் முடியலை. மறுபடியும் நான் ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து நான் தொட்டுட்டேன். தொட்ட அடுத்த நிமிஷத்தில் என்னுடைய சரீரத்துக்குள்ளே என்னுடைய உயிர் வந்தது. இது ஒரு காட்சியை நான் பார்த்தேன். செத்தா என்ன நடக்கும்? வழியே இல்லை. வழியே இல்லாத ஒரு மரணம். டக்குன்னு அந்த சரீரத்தை விட்டு உயிர் வெளியே வந்துடுது, அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு உணர்வு இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்போ அந்த மரணத்தை நம்ம மேக்சிமம் யாருக்கு அப்படிப்பட்ட அனுபவம் வர்றதுங்கிறது எனக்கு ஏன் அதை அனுமதிச்சான்னு எனக்கு புரியலை. மரண வியாதிகள் பல முறை வந்திருக்குது. அன்கான்சியஸ் போகிற அளவுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. தேவன் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. தேவன் இந்த இடத்துல என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆனால் இப்போ நான் மரணத்தை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். மரணத்தை அவர் ஜெயித்தார். ஜெயித்தாரா இல்லையா? எத்தனை பேர் ஜெயித்தார்னு சொல்றீங்க? ஆண்டவர் மரணத்தை என்ன செய்தார்? இங்க மரணம் அப்படிங்கிற வார்த்தையே எங்கே இருக்கிறது அப்படின்னா, மரணம்ங்கிற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையானது உண்மையாகவே டெத்துக்காக எழுதப்படலை. இது பின்னாட்களிலே டெத்துக்காக அப்படின்னு அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டார்கள். மரணம் அப்படிங்கிற வார்த்தை நரகம் என்கிற வார்த்தைக்கு உரிய வார்த்தை. கவனிங்க, அது நரகத்திற்குள் போகிற அதுக்குத்தான் மரணம். ஆக்சுவலாக மரணத்திற்கு வேதம் கொடுக்கிற ஒரே பெயர் நித்திரை. என்னதுங்க? அது ஒரு விதமான தூக்கம். லாசரு நித்திரையாய் இருக்கிறார். நான் அவரை என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் அவன் இறந்து போனான் என்கிற செய்தியை ஆண்டவர் எப்படி சொல்றார் பாருங்க. லாசரு என்னவா இருக்கிறான்? நித்திரையா இருக்கிறான். அதே 11வது அதிகாரத்தில் இப்ப நாம போக வேண்டாம். நான் அவனை என்ன செய்ய போகிறேன்? எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த மரணத்திற்கு பெயர் நித்திரை. இங்கு மரணம் என்று வேதத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அதெல்லாம் நரகத்திற்குள் விழுகிற இடத்தை குறித்து சொல்லப்பட்டதுதான். மற்றபடி மரணம் அப்படிங்கிறதுக்கு பெயர் வேறு,
ஆனால் வேதம் கொடுக்கிற இந்த மரணம் அப்படிங்கிறது நித்திரை, நாம சொல்ற மரணம்ங்கிறது. கவனிங்க, நீங்களும் நானும் மரணத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி உலகமே பயந்துக்கிட்டு இருந்தது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் பூமியிலே சரியாக தேவனை பிடித்து கொண்டு வாழ்ந்து நம்மளுடைய சாட்சியை காத்து கொண்டு இருப்போமானால் எங்கள் கண்ணை மூடினா அடுத்த நொடி பொழுது நாம் நித்தியத்திலே தேவனுடைய சமூகத்திலே கண்ணை திறப்போம். நம்ம கண்ணு எங்கே திறக்கப்படும்? ஆண்டவர் சொல்கிறார் என்னன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான்ப்பா உயிர்த்தெழுதல். நீங்க யாரை நினைக்கிறீங்க? உயிர்த்தெழுதல் மரணத்தோடு இணைக்கப்பட்டது ஒரு நம்ம வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மரணம் நம்மளுடைய பாவத்தை அடித்த இடம். உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதோடு எழுப்பப்பட்டிருக்குது அப்படின்னா, நித்திய ராஜ்யத்தின் வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம். இப்ப நீங்க வாழ்றது மரணத்தின் வாழ்க்கையா நித்தியத்தின் வாழ்க்கையா? உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டு ஆயிற்று, துவங்கிருச்சு. பூமியிலேயே நீங்க எங்க எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? பரலோகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா பூமியில தான் வாழ்றீங்க. நிறைய பேர் பூமியில வாழ்றவங்க எல்லாம் எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, நரகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை மரணத்திற்காக அல்ல, நரகத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. எங்க ஆரம்பிக்கப்பட்டாயிற்று? பரலோக வாழ்க்கை பூமியிலேயே துவங்கிருச்சு. அதைத்தான் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்குள் வந்துருச்சா? எத்தனை பேருக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு? எனக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ நான் அடிக்கடி பேசுகிற வார்த்தையவே மறுபடியும் சொல்கிறேன். ஒரு மனுஷன் எங்கே போகிறானோ அதை குறித்து தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு மனுஷனுக்கு எங்கே அவனுடைய எண்ணம் இருக்குது, எதில் இருக்கும், எதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவான், அதை குறித்து தான் நினைப்பான், அதை குறித்து தான் பேசுவான், அதை குறித்து தான் திங்க் பண்ணுவான், அதை குறித்து தான் செயல்படுவான். நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டது உலகத்தை நோக்கி பயணம் செய்வதற்காக அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இடத்துல சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 14வது அதிகாரம் 6வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள், வாசிங்கள். இயேசு, நல்லா கவனிங்க, நானே, சொல்லுங்க, வழியும் சத்தியமும். யாராவது ஆர்சி பைபிள் இதை வாசிச்சிருக்கீங்களா? பாஸ்டர், நான் நம்ம பைபிள்லேயே இன்னைக்கு தான் பார்க்குறேங்கிறீங்களா? நீங்கள் ஆர்சி பைபிளுக்கு போயிட்டீங்க. நம்ம பைபிள்லேயே நாங்கள் இப்போ தான் பாஸ்டர் பார்க்குறேன். ஆனால் கண்டதெல்லாம் பார்ப்போமே. ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும். இங்க சத்தியம்ங்கிற வார்த்தை உண்மை, ஆர்சியில ஜீவனுமாய் இருக்கிறேன், உயிர். வழியும் பாதை, நான் தான் பாதை. எதுக்கு பாதை? பரலோகத்துக்கு போறதுக்கு, பிதாகிட்ட போறதுக்கு நான் தான் பாதை, நான் தான் உண்மை. அப்ப மற்ற யாராவது ஒன்று சொன்னா அதுக்கு பேர் பொய். வேற யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அது பொய். யாரும் ஒருத்தர் சொல்றாங்க, பவுல் சொல்றா இல்லையா, கிறிஸ்துவை அல்லாத சுவிசேஷத்தை எவனாவது ஒருத்தன் சொன்னான்னா ஒருவேளை அவன் தேவதூதனாகவே இருந்தாலும் அவன் பொய்யனா இருக்கிறான்னு சொல்லி சொல்றார். எத்தனை பேருக்கு விளங்குது? அல்லேலூயா.
அப்ப அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், நான் தான் வாழ்க்கை, நான் தான் உயிர், நான் தான் ஜீவன். என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல என்ன செய்ய முடியாது. நான் உங்களையும் பிதாவோடு தேவனோடு சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அந்த பூமிக்கு நான் வந்தேன். வேலை இதுக்கு என்ன வேலை? உங்களை தேவனோடு கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான் அவருக்கு, என்னையும் உங்களையும். அதுக்கு அவர் செய்ய வேண்டிய பணி ஏராளமாக இருந்தது. அதை சிலுவையில் செய்து முடித்தார். இந்த பூமி எல்லாரையும் புதைச்சு மூடுறது மாதிரி இவரையும் மூடிட்டாங்க. மூடனே பிசாசுக்கு பயங்கரமான கொண்டாட்டம். முடிஞ்சு அவர் ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தீங்க, எல்லாமே, அவர் எல்லாமே முடிந்ததுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேனோ, என்ன காரியத்திற்காக நான் அனுப்பப்பட்டு வந்தேனோ, அந்த வேலையெல்லாம் செய்து முடிந்து ஆயிற்று, எல்லாம் முடிந்ததுன்னார். ஸ்தோத்திரம். அவன் நினச்சான், அவனுக்கு சத்தம் வேற மாதிரி கேட்டுச்சு, எல்லாம் அவருக்கு அதையே முடிஞ்சிச்சு. அவர் சொல்ற, என் பணி முடிந்தது, என்னுடைய வேலை முடிந்தது, நான் வந்த நோக்கம் முடிந்தது. என் பிள்ளைகளுக்காக எதை செய்ய இந்த பூமியில நான் கால் வைத்தேனோ அதையெல்லாம் செய்து நேர்த்தியாய் நான் செய்து முடித்து ஆயிற்று என்கிற அந்த ஒரு அழகான வார்த்தையை அவர் செய்து முடித்தார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அது முடிஞ்சது. அவர் முடிந்ததுன்னு சொன்னது வேற ஒருத்தருக்கு தப்பா கேட்கும். கல்லெல்லாம் போட்டு மூடிட்டான், எல்லாம் போட்டு மூடிட்டான். பெயர்க்கப்பட முடியாத கல்லை போட்டு மூடி அவ்வளவுதான் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறை திறந்துருக்குது. எல்லா கல்லறையும் மூடி கிடக்குது, அவர் கல்லறை மட்டும் ஏன்? மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. அதுக்கு பேர் தான் அவர் மரணத்தை ஜெயித்துட்டு விட்டார். இப்போ ஒரு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன், கவனமா கேளுங்க. அவருடைய மரணத்தோடு, வேதவசனம் பவுல் எழுதுகிறார், அவருடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவருடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் கூட நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல்ல நாம எப்ப ஜாயின் பண்ண தெரியுமா? எப்போ அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டோமோ, நீங்களும் நானும் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரராக மாறிட்டோம். 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒன்று, மத்திய ஆகாயத்திலே தேவன் வரப்போகிறார். ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனம். அந்த 2வது மரணம், முதல் மரணம். முதல் மரணம்னா என்ன? இந்த பூமியிலே வருகிற நித்திரை. 2வது மரணம் ஆத்தும மரணம், நித்தியத்தில் அழிய போகிற நரக வாழ்க்கையைத்தான் 2வது மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஏன் 2வது மரணத்திற்கு இவர்கள் அதிகாரம் இல்லை? இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். இங்க வசனத்தை கவனிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் அப்படின்னா என்ன? இப்போ அதுக்காகத்தான் சபையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. பாஸ்டர், அப்போ அந்த வருகையில் போகாமல் முன்னவே இறந்துட்டாக்க நமக்கு நான் பாக்கியவான் இல்லையா? இல்லை, நீ அவருடைய வருகைக்கு முன்னால் இறந்தவர்கள் அதை விட பாக்கியவான்கள். ஏன்னா அவர் வரும் பொழுது அந்த பாக்கியவானா இருக்கிற இவர்கள் எழுதப்பட்டிருக்கிற அவங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இவர்களுக்கு முன்னால அவர்கள் தான் முந்தி வருவார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. முன்பு மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்வார்கள்? இழந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போவோம். க்ளோரி. சபையினுடைய நம்பிக்கையே உயிர்த்தெழுதல்ல தான் இருக்கு. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரணம் சிலுவையோடு முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க. 2 சிலுவை இருக்குங்க. நான் சொல்கிற சிலுவையை நீங்கள் நல்லா கவனிங்க. ஒன்று பாவ சரீரத்தின் சிலுவை, இன்னொன்று நுகத்தடியாகிய சிலுவை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள். இந்த 2 சிலுவை இருக்கு. ஒன்று கிறிஸ்துவுடைய சிலுவையோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் நம்மளுடைய பாவ சரீரம் அவரோடு கூட அடிக்கப்பட்டாயிற்று. 2வது சிலுவை நாம் தூக்கிட்டு வரணும். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய சிலுவையை தன் சிலுவை என்ன செய்யணுமா? சுமந்து கொண்டு வரணும். அந்த சிலுவை என்ன சிலுவை? அனுதினமும் நமக்கு வருகிற பாடுகளும் பிரச்சனைகளும். இதெல்லாம் எப்படிங்க இதை சுமக்க முடியும்னா, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையுள்ள மகிமை உங்களை மூடி இருக்குமானால் இதை சுமப்பது ரொம்ப எளிதாக இருக்கும். அல்லேலூயா. நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் என்னை நீங்கள் கவனிக்கலை, வேற எங்கேயோ சிந்தனை போச்சுன்னா நான் பேசுறது உங்களுக்கு விளங்காது. நான் மறுபடியும் சொல்றேன், அல்லேலூயா. சிலுவையிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அது பாவம். நீங்க இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட காட்சியை சந்தோஷமாக பார்க்கிறீர்களா? முடியாது. அது உன்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உன் கேவலம், உன் அவமானம், உன் நிந்தை, உன்னுடைய கொடூரமான பாவங்கள், அக்கிரமங்கள் தான் அங்கே காட்சியாக இருக்குது. அவர் கையில் ஆணி இல்லை. உன் சரீரத்தில் நீ செஞ்ச மீறுதல் நிமித்தமா, நான் செஞ்ச மீறுதல் நிமித்தமா அந்த அவமானம், என் அவமானம் அந்த சிலுவை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. இப்போ நான் அந்த சிலுவையில் நான் அறையப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், இப்போ அறையப்பட்டுட்டேன்னா, இப்போ அறையப்பட்டது ஒருவேளை அவனுக்கு தோல்வியாக இருந்திருக்கலாம். இப்போ ஜெயமே என்னன்னா, அந்த மரணம் அங்கு நிலைக்கவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அப்போ உயிர்த்தெழுந்தார்னா இப்போ அவருடைய மரணத்தோடு நான் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் பங்குள்ளவர்களாகவும் அதுக்குள்ளேயும் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருப்போம். க்ளோரி. இப்போ கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறப்போம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை உண்டு. அதைத்தான் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், உன்னுடைய தாயார் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்களை குறித்து நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் தகப்பனாருக்காக நீ அழு. அவங்க தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொண்டார்கள். அதற்காக அந்த கிரெடிட் எனக்கு ஒரு தூதனே வந்து சொல்லுகிற ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குதா? ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் துக்கம், ஆனா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம். ஏன்னா பரலோகத்துக்கு வந்திருக்கிறான். இங்க விடுபட்டான், அங்க சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை
என்ன அப்படின்னா, ஒரு தரிசனமுள்ள ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தமுள்ள வார்த்தை. நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதற்கு இப்போ சொந்தக்காரர்களாக மாறிட்டோம். இப்போ சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைங்கிறது வேறு. அது பாடு, அது நிந்தை. இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவமாகிய சிலுவையை நமக்கு சுமக்கணுமே ஒழிய மறுபடியும் நம்ம பாவ சிலுவையை தூக்கிடக்கூடாது. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அது அறையப்பட்ட இடம், அவர் அறையப்பட்ட இடத்துலையே அங்கே கிடக்கணும். பிரைஸ் காட். இப்போ நான் எதோட இணைக்கப்பட்டவனாக இருக்கணும்? அவருடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இப்போ உங்கள் மனசில் தொட்டு சொல்லுங்கள், நான் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டவனாய் இருக்கணும். நான் சில நேரங்களில் என்னுடைய சின்ன என் மனசில் வர்ற சில சிந்தனையை நான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் நான் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவனாக இருக்கிறேன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் முடிக்க போகிறேன் செய்தியை. அல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன காரியத்தை கேட்குறேன். உங்களுக்கு அப்படி ஒரு நினைவு வருதான்னு பாருங்கள். ஒரு சில நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு தீமையான எண்ணங்கள் எத்தனை பேருக்கும் வரும்? வராமல் இருக்காது. மனுஷர்களாக இருந்தால் தீமையான எண்ணம் வரும். வருமா வராதா? வராதுங்கிறவங்க எத்தனை பேர்? வருங்கிறவங்க எத்தனை பேர்? வரும். சரி, சில பேருக்கு எதுவுமே இல்லை. அவங்கள எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னு தெரியல. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஆம்பளைகள்லாம் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆம்பளைங்க நிறைய பேர் கையை உயர்த்துறாங்க. பெண்கள்லாம் கையை உயர்த்துங்கன்னும் போது ஒரு பெண்கள் கை உயர்த்துறாங்க. இந்த எதுக்குமே கை உயர்த்தாத அந்த நடுநிலையாளர்களை என்னன்னு சொல்கிறது? நான் ஒரு கேள்விக்காக இந்த கேள்வியை கேட்குறேன். நீ கை உயர்த்தலை, ஒன்றும் ஆம்பளையாக இருக்கணும், இல்லைன்னா பொம்பளையாக இருக்கணும், ரெண்டுக்குமே கையை உயர்த்தலைன்னு நீ யாரியா? என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏங்க, தீமையான எண்ணம் வருமா? வருங்கிறவங்க கையை உயர்த்துங்கன்னு அதுக்கு கையை கீழே போட்டுக்கிட்டீங்க. தீமையான எண்ணம் வராதா அப்படின்னு அதுக்கு கையை உயர்த்துக்க, அதுக்கும் கையை கட்டு பண்ண. நீங்கள் எந்த லிஸ்ட்டில்? நீங்கள் யார்? கம்ப்யூட்டரா, ரோபோவா, இல்லை தூதனா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் மறுபடியும் கேட்குறேன், தீமையான எண்ணம் வருமா? வருங்கிறவங்க கையை உயர்த்துங்க. அப்படியாப்பா, இதை கேட்கறதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லணும். நன்மையான இன்னொன்று, தீமையான எண்ணம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். என்னைக்காவது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். உங்களை எதிரில் இருக்கிறவங்களை ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதை காலமெல்லாம் ஒரு பயிற்சி, ஒரு சின்ன டெஸ்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு எதிர்ப்பாளினர் வர்றாங்க. நிறைய பிரச்சனை இங்கே தான் இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த கண்ணில் தான் நிறையா பிரச்சனை இருக்குது. என்னதுங்க? நம்ம ஊரில் சொல்லுவோம், அந்த கண்ணை குத்தி கொண்டு அப்படி எழுத்துருவேன் அப்படின்வாங்க. எங்கள் ஊர் கிராமத்தை சொல்லுவோம், கண்ணை லோடி போடுவாண்டா, இப்படி பார்க்குறான் பாரு அப்படின்வாங்க. இந்த கண்ணு தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே. பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையே இந்த கண்ணு தான். இந்த கண்ணில் உங்களுக்கு எதிரே யாராவது ஒருத்தர், ஒரு ஆணுக்கு எதிராக ஒரு பெண்ணோ, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஆணோ நிற்கிறாங்கன்னு வைங்க. ஒரு செகண்ட் நின்ன உடனே உங்கள் சிந்தனையில் ஒரு நிகழ்வு, எண்ணம் ஓடும். ஓடுமா? ஓடுமா? ஓடாதா? ஓடுமா? ஓடுங்கிறவங்க எத்தனை பேர்? ஓடும். உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டிருப்போமானால் அங்கே ஒரு சென்சார் போர்டு இருக்கணும். அங்கே ஒரு சென்சார், படக்காட்சியை நல்லா இல்லைன்னா வெட்டுறதுக்கு ஒரு சென்சார் இருக்கான். அங்கேயே வடிகட்டிடுவான். இதே மாதிரி நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு சென்சார் போர்டு இருக்கும். அதை அப்படி பார்க்க ஆரம்பித்த உடனே உள்ள நமக்குள்ள ஒரு எண்ணம், உடனே நீ உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன். நீ கண்ணை மூடனா கண்ணை அங்கே முழிக்கணும், எதையாவது உன் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துடாதான்னு ஒரு சின்ன எண்ணம் வரும். வரும்போதே சரி, இதை எதுக்கு பார்க்கணும், இதை எதுக்கு கவனிக்கணும், நான் தேவனுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை,
அதான் ஒரு பாட சொத்துக்கு ஒரு சோறு தானே பதத்தான் எடுக்க பார்க்க முடியும். இல்லைங்க எப்படி சோறு வெந்துருச்சா இல்லையான்னு கையை சட்டிக்குள்ளே விட்டு இப்படி அமைக்கி சாப்பாடெல்லாம் போட்டு பிதிக்கி பார்ப்பீங்களா? எப்படி பார்ப்பீங்க? அம்மாமார்களை எப்படி பார்ப்பீங்க? ஒரு சோறு. நான் சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு குணங்கள்லையும் நம்ம யோசிக்கிற காரியம், ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் யார், நான் பரலோகத்துக்குரியவன், நான் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவன், நான் மரணத்தோடு இணைக்கப்பட்டவன் அல்ல, நான் உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்பட்டவன் என்றால் நான் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரன். இன்றைக்கு நான் கண்ணை மூடினாடு நான் கண்ணை திறக்கிறது என்ற தேவனுடைய ராஜ்யத்தில் கண்ணை திறக்கணும்னா நான் யாருங்கிறத ஒவ்வொரு துளி நேரமும் நொடி நேரமும் உணர்ந்திருக்கணும், புரிந்திருக்கணும், கவனமாக இருக்கணும். பிரைஸ் காட். யோபுவுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சு. என்ன செஞ்சிருந்தா தெரியுமா? கண்களோடு பொருத்தனை பண்ணியிருந்தார். பிரைஸ் காட். கண்ணோட என்ன செஞ்சிருந்தார்? எத்தனை பேர் கண்ணோட பொருத்தனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பண்ணியிருக்கீங்களா? பண்ண போகிறீங்களா? எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? நான் கேட்ட பண்ணி அந்த பண்ணி இல்லை. அந்த பண்ணியை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை குளிப்பாட்டி வச்சாலும் மறுபடியும் அந்த பண்ணி எங்கே தான் போகும்? நான் அதை பண்ணி இருக்கீங்களா? ஆமாங்க பாஸ்டர், நானும் பண்ணியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அந்த பண்ணி இல்லை. எத்தனை பேர் இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறீர்கள் நான் கேட்குறேன். ஸ்தோத்திரம். நான் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்டவன். என் சிந்தனை, பேச்சு, செயல்பாடுகள் அத்தனையும் எதுவாகத்தான் இருக்கும்? இணைக்கப்பட்டது எப்படி இருக்கும்? பேச மாட்டீங்க. விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்ச பிறகு என்னடா கதை கேட்டேன்னு கேட்டாங்களாம். நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு. உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்கோ உறவு யாரோடு சொன்னது மாதிரி. நான் இன்ன வரைக்கும் கத்துன்னு கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம எங்கே இணைக்கப்பட்டிருக்கிறோம்? முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாருங்க? சொல்லுங்க. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21வது வசனம். 1 கொரிந்தியர் 15:21 நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தைங்க. நான் நேற்று பேசும்போது, வெள்ளிக்கிழமை பேசும்போது நான் சொன்னேன், பழைய மனுஷன் புதிய மனுஷன். பழைய மனுஷன் ஆதாம், பழைய ஆதாம். புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்து. நான் கவனிச்சிங்களா? இதை நான் லைட்டாக டச் பண்ணிட்டு போயிருந்தேன். இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த பழைய மனுஷனால், அந்த வார்த்தை அங்கே கட்டாயம் இருக்குது பாருங்களேன். மனுஷனால் மரணம் உண்டானபடியால். யாரால மரணம் உண்டாச்சு? ஆதாம். அது என்னது? வேதம் என்ன சொல்லுது? அவனை பழைய மனுஷன். நமக்குள்ளேயும் அந்த பழைய மனுஷன் இருக்கிறான். உண்டானபடியால் மனுஷனால், அதே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இது புதிய மனுஷன், இது புதிய ஆதாம். வேதம் சொல்லுது இந்த புதிய ஆதாம், இந்த புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவ புதிய ஆதாம் என்று சொல்லுகிறது. நாம எங்க இணைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால், நீங்க உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறதில் எந்த விதமான தவறும் இல்லை. பிரைஸ் காட். நாம் ஆடை புதுசாக உடுத்தலாம், நிறைய பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இல்லைங்க, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக உங்களுக்குள் இருக்கிறாரா? என் கேள்வி அதான். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? உயிர்த்தெழுந்தலோடு கூட அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்றைக்கு நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் கண்ணை திறப்பேங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படின்னா நீங்க அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறதில் எந்த விதமான சந்தேகமும் வருத்தமும் இல்லை. தாராளமாக அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையிலே நீங்கள் கொண்டாடலாம். அல்லேலூயா.
இந்த இணைப்பு இல்லாமல் பாரம்பரியமாக கொண்டாடுகிறதுலே நமக்கு ஒரு முக்கியத்துவமும் இல்லை. வருஷம் வரும், இன்னும் 4 வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் 20 வருஷம், 50 வருஷம் பூமி இருந்தாலும் இது நாட்கள் வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர், மரித்தவர், உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் 2000 வருஷமாகவே அவர் உயிருள்ளவராகவே மத்தியில் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் அந்த உயிர்த்தெழுந்த அந்த அனுபவமும் நமக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குதாங்கிறத பரிசோதிச்சு பாருங்க. சபையை உயிர்த்தெழ வைக்கிறதற்காகத்தான் சபையவே நிறுவி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நாள் உயிர்த்தெழ போகிறோம். நிறைய உயிர்த்தெழுதல் இருக்குங்க. சிலர்லாம் நியாய தீர்ப்புக்காக உயிர்த்தெழ போறாங்க. எதுக்காக? ஒரு மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எவன் ஒருவன் பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு ஆயிற்றோ, எவன் உயிர்த்தெழுதலுக்குள்ள நின்று கொண்டிருக்கிறானோ அவனுக்கு அங்கே என்ன இல்லை? நியாய தீர்ப்புக்குள்ளேயே அவன் போக மாட்டான். ஆனால் அவனுக்கு பதிலாக என்ன? நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட நான் படியுமாக வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும். பிரைஸ் காட். அவர் உயிர்த்தெழுந்தார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் உயிர்த்தெழுதலை நீங்கள் கொண்டு அங்கே போய் அவர் சிலுவையில் அறியும் போது ஒரு கூட்டம் கொண்டாடி அழுதுச்சு பார்த்தீங்களா? சிலுவையில் அறியும் போது ஒரு கூட்டம் அழுதுச்சா? என்ன சொன்னார்? அந்த அந்த இடத்துக்கு வாங்க, மறுபடியும் வாங்க, எனக்காக நீங்கள் என்ன செய்ய வேணாம், அழ வேண்டாம். எப்போ இந்த அழுகை வந்துச்சு? மரணத்தில். இப்போ உயிர்த்தெழுதல் வரும்போது சந்தோஷம். அழுதவங்க என்ன செய்கிறாங்க? நான் சொல்கிறேன், நீங்கள் சிரித்தாலும் அழுதாலும் அவர் உயிர்த்தெழுகிற காட்சியோ உயிர்த்தெழுந்த காரியமோ மாறப்போகிறதில்ல. அவர் உயிர்த்தெழுந்தது தான். நீங்கள் அழுதாலுமே அவர் உயிர்த்தெழுந்தது தான். நீங்கள் சிரித்தாலுமே உயிர்த்தெழுந்தது தான். இப்போது அதே காட்சியை ஒரு செகண்ட் வைங்க. நீங்கள் எனக்காக, நான் உயிர்த்தெழுந்ததற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உயிர்த்தெழுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இந்த சத்தம் எத்தனை பேருக்கு கேட்குது? எத்தனை பேருக்கு புரியுது? நான் பேசுறது விளங்குதா? அவர் அடிக்கப்படும் போது பார்த்து எல்லாரும் அழுதாங்க. எனக்காக நீங்கள் அழாதீங்கன்னாரு. இப்போ சொல்கிறாரு, நான் உயிர்த்தெழுந்ததுனால நீ சந்தோஷப்படாத. நீ உயிர்த்தெழுகிற நம்பிக்கைக்குள்ள இருக்கிறதையா பார்த்து நீ சந்தோஷப்படு. உன் பிள்ளை உயிர்த்தெழுகிற நம்பிக்கையில் இருக்கான்னு பார்த்து நீ சந்தோஷப்படு. உன் பக்கத்தில் இருக்கிறவன், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்களா பார்த்து நீ சந்தோஷப்படு. பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம்மளுடைய உங்கள் சந்தோஷம் இந்த விதத்தில் நிறைவாக இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் பாரம்பரியமாக ஏதோ ஒரு புதுச்சட்டையை போட்டு ஏதோ ஒரு காரியத்தை வச்சு இன்றைக்கி பூவும் பொட்டு வச்சு இன்றைக்கி அழகாக அப்படியே சிக்கன் மட்டனு சாப்பிட்டு இல்லைங்க. இன்றைக்கி
அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்குள்ள எனக்கு அந்த நம்பிக்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். நானும் அந்த உயிர்த்தெழுதலை இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. தேவன் அந்த கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு இந்த சபையில் நீங்கள் யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் காட். எத்தனை பேருக்கு இந்த வசனம் விளங்குச்சு? விளங்கினவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஏன்னா கையை கீழே போட்டவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வார்த்தையாக இருக்கும். விளங்குச்சா விளங்கலையே கையை உயர்த்திடுவோம். கையை விளங்கினவங்க மட்டும் கையை உயர்த்துவோம். இதை விளங்காதவங்கன்றது வார்த்தை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வசனம் விளங்குச்சோ இல்லையோ, நானும் ஏதோ விளங்கிட்டேன்னு சொல்லி கையை உயர்த்துங்க. நம்ம கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்தது உண்மை. மரியாள்கிட்டையும் மார்த்தாள்கிட்டையும் தேவன் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னார். அந்த பிழைப்பான்கிற வார்த்தை தான் உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்ட வார்த்தை. ஆண்டவரே, நீங்க உயிர்த்தெழுந்துட்டீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை நான் விட்டுறேன். அது நான் சந்தோஷப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது உண்மை. ஆனால் எனக்கு அந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையும் கிருபையும் கொடுத்து நானும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறத நினச்சி இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். சொல்லுவோமா? க்ளோரி. ஆண்டவரே, நான் இப்பொழுது எனக்கு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணுவீங்களா? இப்போ ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எனக்கு கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. நான் விசுவாசத்தோடு இந்த இடத்துல, ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்ததீர் என்பது உண்மை. என்னையும் உயிர்த்தெழுதலுக்குள்ளே இணைக்கப்பட்டிருக்கிறதற்காக, அந்த பாக்கியம், அந்த கிருபைக்குள்ள, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே என்னையும் உரியவனாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.